அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமையின் பலன். உண்மையான பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கணத்தில் கடைபிடிப்பதே ஆகும். ஒரு கஷ்டம் வரும்போது ஆரம்பத்திலேயே பதற்றப்படாமல் இறைவனை நம்பி நிதானமாக இருப்பதே உண்மையான பொறுமை. காலம் கடந்த பிறகு வேறு வழியின்றி அமைதியாவதை விட சோதனை வந்த உடனேயே காட்டும் மன உறுதியே சிறந்ததாகும். பிறருக்கு உதவுதல். தர்மம். உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பதும் ஒரு தர்மமே ஆகும். தர்மம் என்பது வெறும் பணம் கொடுப்பது மட்டுமல்ல, ஒருவரிடம் காட்டும் கனிவான முகம், நல்ல பேச்சு, வழியில் கிடக்கும் முள்ளை அகற்றுவது என பிறருக்கு மகிழ்ச்சியோ நன்மையோ தரும் ஒவ்வொரு செயலும் தர்மமாகவே கணக்கிடப்படுகிறது. பொறாமையை தவிர்த்தல். பொறாமை கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகை தின்றுவிடுவதைப் போல பொறாமை ஒருவரின் நற்செயல்களை தின்று அழித்துவிடும். அடுத்தவர் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படும் போது நம்முடைய மன அமைதி கெடுவதுடன் நாம் செய்த நன்மைகளும் இறைவனிடம் மதிப்பற்று போகின்றன. பொறாமை மனிதனின் உள்ளத்தை அரிக்கும் ஒரு நோய் போன்றது. எளிமை மற்றும் திருப்தி. செல்வம் என்பது அதிகப்படியான வசதிகள் இருப்பதல்ல, மாறாக உள்ளத்தின் போதுமென்ற மனமே மனநிறைவே உண்மையான செல்வமாகும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆசை அடங்காவிட்டால் மனிதன் ஏழையாகவே உணர்வான். தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியடையும் மனப்பக்குவம் கொண்டவனே உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தன் ஆவான். அநியாயத்திற்கு எதிரான நிலை. உன் சகோதரன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்படுபவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய். தோழர்கள் கேட்டார்கள், அநியாயம் செய்யப்படுபவனுக்கு உதவலாமா? அநியாயம் செய்பவனுக்கு எப்படி உதவுவது? அவன் அநியாயம் செய்யாமல் அவன் கைகளை பிடித்து தடுப்பதே நீ அவனுக்கு செய்யும் உதவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தவறை ஆதரிப்பவர் தவறு செய்பவரை ஆதரிப்பது உதவி அல்ல,